ஒரு பெரிய அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு மான் வசித்து வந்தது. அதற்கு மிக அழகான கொம்புகள் இருந்தன. ஒவ்வொரு முறையும் அதன் கொம்புகளை பார்க்கும் போதெல்லாம் மான் மிகுந்த கர்வம் கொள்ளும். என்னுடைய கொம்புகளை பார், எவ்வளவு கம்பீரமாக அழகாக இருக்கின்றன. வனத்துக்கே நான் ஒரு அரசன் போல தெரிகிறேன் என்று அது பெருமையாக நினைத்து கொள்ளும். ஆனால் அதே மானுக்கு தன்னுடைய கால்களை பார்த்தால் மட்டும் மிகுந்த வெறுப்பு வரும். என்ன கால்கள் இவை, மெலிந்து அசிங்கமாக கம்பீரமே இல்லாமல் இருக்கின்றன. இந்த அழகற்ற கால்களால் என்னுடைய கொம்புகளின் பெருமையே குறைந்து போகிறது என்று தன் கால்களை தானே ஏளனம் செய்து கொள்ளும். ஒரு நாள் அந்த மான் அருகில் இருந்த புல்வெளியில் அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு புதரில் இருந்து ஒரு வேடன் வெளிப்பட்டான். கையிலே வில்லும் அம்பும் வைத்திருந்தான். வேடனை பார்த்ததும் மான் பயந்து அலறியது. உடனே மான் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கும் இங்கே பார்க்காமல் மின்னல் வேகத்தில் ஓட ஆரம்பித்தது. அப்போது மான் அதன் கால்களை நினைத்து, நான் வெறுத்த இந்த கால்கள் இன்று என் உயிரை காக்கின்றது, எவ்வளவு வேகமாக ஓடுகின்றேன் என்று ஆச்சரியப்பட்டது. வேடனின் பார்வைக்கு அகப்படாமல் மான் ஒரு அடர்ந்த மரங்கள் நிறைந்த காட்டுக்குள் நுழைந்தது. அப்போதுதான் விபரீதம் நிகழ்ந்தது. அதுவரை பெருமை கொடுத்த அதன் அழகிய கொம்புகள் அங்குள்ள அடர்ந்த புதருக்குள் புகுந்ததால் அதன் இரு கொம்புகளும் மாட்டிக்கொண்டன. மான் எவ்வளவு முயன்றும் அதன் கொம்புகளை புதரில் இருந்து விடுவிக்க முடியவில்லை. வேடன் நெருங்கிக் கொண்டிருந்தான். ஐயோ, நான் வெறுத்த கால்கள் என்னை காப்பாற்றின, நான் விரும்பிய கொம்புகளோ இன்று என் உயிருக்கே உலை வைத்து விட்டதே என்று மான் வருத்தப்பட்டது. வேடன் அருகில் வந்தான். மானால் ஓட முடியவில்லை. கர்வத்துடன் போற்றி பாதுகாத்த அதன் கொம்புகளால் மானுக்கு இறுதியில் அழிவு ஏற்பட்டது. இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது, பிறரால் புகழ்படும் அழகான பொருட்களின் மீது மட்டுமே பெருமை கொள்ளாதீர்கள். அழகில்லாத போதும் வாழ்க்கையில் உபயோகமாக இருக்கும் அத்தியாவசியமான விஷயங்களை ஒருபோதும் தாழ்வாக நினைக்காதீர்கள்.